ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சு தாங்க பார்க்க போகிறோம். யாரும் யாருக்காகவும் இறக்கப் போவதில்லை, ஆனால் எல்லோரும் யாருக்காகவோ கண்டிப்பாக வாழ நினைப்பதுண்டு. ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார், இரண்டாம் முறை பண்பாய் அறிவுறுத்து, மூன்றாம் முறை பணிவன்போடு பணிந்துவிடு. அவரிடம் உன்னால் ஒரு சிறு மாற்றம் கூட காண இயலாவிடில் நான்காம் முறை அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலக்கிவிடு. பயணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்துச் சென்றால் அது சிரமமில்லாத பயணமாக அமையும். நீ தேங்கி நிற்கும் சாக்கடையைப் போல் இருந்தால் மட்டுமே உன்மேல் எரியப்படும் கற்களால் கடங்கப்படுவாய். நதியாய் ஓடிக்கொண்டிருந்தால் எத்தனை கற்கள் உன்மேல் வீசப்பட்டாலும் அதை படிக்கற்களாக உபயோகித்து மேலெழுவாய். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை. என்னை ஏமாத்தினவங்களை கூட என்னால் ஏமாற்ற முடியலை. காரணம், ஏமாற்றத்தோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் என்பதால். இழந்ததே எண்ணாதே என்று சொல்பவருக்கு அது வெறும் வார்த்தை. இழந்து துடிப்பவருக்குத்தான் தெரியும் அது அவருடைய வாழ்க்கை என்று. மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனதால் பலமுறை இறந்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் எவ்வளவு உயர்வாக உள்ளதோ அவ்வளவு உயர்வாக வாழ்க்கையும் இருக்கும். காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.